இந்த ஏஐ வந்த பிறகு நாலேஜும் எக்ஸ்பர்டைஸும் டெமோக்ரட்டைஸ் ஆனதுனால ஆக்சுவலாங்க இந்த அடுத்த 10 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன் பாத்துக்கோங்க. நாலேஜ், இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பர்டைஸ் இதெல்லாம் டெமோக்ரட்டைஸ் ஆனது மட்டும் இல்லாமங்கய்யா, பாலிசி டெசிஷன் எடுக்கிறவங்க ஹங்கர, அதாவது பசியை அகற்றாமல் வைத்திருப்பதற்கான டெசிஷன்லாம் எடுத்தா கூட அவங்கள தாண்டி மக்கள் தனிப்பட்ட விதத்திலே தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. உண்மையா சொல்லணும்னா டிரான்ஸ்பரன்சி, கவர்மெண்டோட பாலிசி எக்ஸிக்யூட் ஆகிறது, இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி மிக அதிக அளவிலே வர துவங்கி விட்டது. காரணம், இன்ஃபர்மேஷன் ரொம்ப குயிக்கா ஸ்ப்ரெட் ஆகிறதும், நிறைய பேருக்கு சட்ட அறிவும் அரசியல் அறிவும் மிக எளிமையா கிடைக்கிறதும். இது இந்தியாவில் மட்டும் நான் சொல்லலைங்கய்யா, குளோபலாவே இந்த மாற்றம் நடக்குது. ஒரு விதத்துல பார்த்தா இது நன்மை. உண்மையில அடுத்த 10 ஆண்டுகளில்ங்கய்யா நீங்க சொல்ற இந்த 2 பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். ஹங்கர் எராடிகேட் ஆயே தீரும், பசி காணாமல் போய்விடும்.